MBBS படிக்கணும்ங்கிறது வீட்டில் இருக்கிறவங்களுடைய அந்த மோட்டிவேஷன் வந்து உங்களுக்கு? எனக்கும் சின்ன வயசுல இருந்து அது ஆம்பிஷன். எங்க வீட்லயும் அதான் சொன்னாங்க. எந்த அளவுக்கு வீட்டுல சப்போர்ட்டிவா இருந்தாங்க? ஏன்னா ரொம்ப சப்போர்ட். அவங்க தான் வந்து MBBS படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ண முடியும் நீ பண்ண அதுன்னு சொல்லி அவங்க தான் மோட்டிவேட் ரொம்ப பண்ணாங்க. இப்போ நார்மலான நீட் கோச்சிங் முடிச்சு வர்றது ஒரு கஷ்டமான விஷயம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதுல வந்து அதை சாதிக்கணும்னு நினைக்கிறது எந்த அளவுக்கு ஒரு இன்னும் மற்றவங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்பயுமே வந்து நம்மளால எது முடியலன்னு நிறைய பேர் சொல்றாங்களோ அதை நம்ம செஞ்சு காட்டணும். ஸோ வந்து எங்கள் ஃபேமிலி ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எங்கள் அப்பா தான் வந்து என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணாரு. நீ வந்து MBBS படி, உனக்கு வந்து அது செட் ஆகும், நீ வந்து அதில் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் ரொம்ப மோட்டிவேட் பண்ணார். நானே சில டைம் வந்து கிடைக்குமா கிடைக்காதெல்லாம் பயப்படக்குள்ள கூட அவர் வந்து எனக்கு மோட்டிவேட் பண்ணார். உனக்கு கிடைச்சிடும் நீ படின்னு சொல்லி அவர் மோட்டிவேட் பண்ணனால தான் இந்த சீட் வாங்கணும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே. மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் டாக்டரா ஆனதுக்கப்புறம் என்ன விஷயங்களை செய்யணுன்ற ஒரு ஐடியாவோட இதை சூஸ் பண்ணியிருக்கீங்க? எனக்கு வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி சேலஞ்சிங் இருக்கிற பசங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்களையும் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வாங்கணும். எல்லாம் பொதுவாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி அந்த ப்ரொஃபஷனலி சர்வீஸ் தான் அதை வந்து 100% கொடுக்கணும். அது வணக்கம், நான் டாக்டர் கலைவாணி, செங்கல்பட்டுல இருந்து வரேன். என்னோட ஹஸ்பண்டும் டாக்டர் தான். என்னோட 2 பையன் இருக்காங்க. 2 பேரும் ட்வின்ஸ். ஒரு பையன் வந்து மாற்றுத்திறனாளியில சீட்டு வாங்கியிருக்கான் இன்னைக்கு. இன்னொரு பையனுக்கும் இப்போ சீட் கிடைக்க போகுது செங்கல்பட்டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. அண்ட் 2 பேருமே ரொம்ப சின்சியர் அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கா இருந்ததுனால மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு சீட் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே அவங்களுக்கு கிடைச்சது. அண்ட் PWD கேட்டகரியில வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பையனுக்கு. ஏன்னா எங்களுடைய நேட்டிவ்லயே எங்களுக்கு வந்து சீட் கிடைச்சதுனால. அண்ட் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வரதுக்கு மெயின் முக்கியமான காரணம் வந்து பசங்களோட உழைப்பு, ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் சின்சியாரிட்டி தான் ஃபர்ஸ்ட் கண்டிப்பா. அண்ட் மோட்டிவேஷன் நம்ம தான் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கணும். பேரண்ட்ஸ் நாங்க 2 பேருமே அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருந்தனால தான் அவங்களால இந்த அளவுக்கு வர முடிஞ்சது நான் நினைக்கிறேன். என் பையனும் ரொம்ப ஒத்துழைச்சான் எங்களுக்காக. இப்போ பொதுவா சீட் கிடைக்கிறது நீட்டை முடிச்சு ஒரு MBBS ஒரு சவாலான விஷயம். அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது ஒரு வாய்ப்பா அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்க, அவங்களை எந்த அளவுக்கு இதுல இன்வால்வ் ஆகி வரணும்னு கொண்டு வந்தீங்க? ஃபர்ஸ்ட்லேருந்தே அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து மெடிசன், எங்களை பார்த்தே அவங்க மெடிசன் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவனுக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு, மற்றவங்களோட சேர்ந்து காம்படிஷன் பண்ணி படிக்க முடியுமான்றது. ஆனா எங்களுக்கு வந்து அது எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்களுக்கு மோட்டிவேஷன் அவரோட அப்பாவும் நானும் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு இதுல வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு, இந்த படிக்கிறதுல வந்து ஒரு தைரியம் வந்துருச்சு அவனுக்கு. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே அவன் எடுத்தான். என் பேர் விகாஷ். நான் நீட்ல PG தமிழ் எடுத்திருக்கேன். அப்புறம் PW 18th ரேங்க். அம்மா அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு மெடிசன் தான் இன்ட்ரெஸ்ட். என்னோட ட்வின் பிரதரும் மெடிக்கல் தான் ஜாயின் பண்ணேன். அது எனக்கு MBBS எப்படியோ இருந்துச்சு, சின்ன வயசுல இருந்துச்சு. ஆமா, என் பேரண்ட்ஸ் தான் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் அவங்க தான் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அவங்க